செட்டிநாடு சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கணுங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கி விடலாங்க. வெங்காயம் வந்து நல்லா செவந்து வந்துச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சுங்க. பச்சை வாசம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க. நான் ஒரு தக்காளி வந்து மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளியை நல்லா மசிஞ்சு வந்துச்சுங்க. இது கூட வந்துங்க தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுங்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து சிக்கன் போட்டுக்கலாங்க. இது வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான மசாலாங்க. சிக்கன் வந்து 2 நிமிஷம் தட்டி விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வந்துங்க ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. ஒரு பொடி தயார் பண்ணிடலாங்க. அதுக்கு 2 சின்ன பட்டை போட்டுக்கலாங்க. 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்டாரு, 3 வரமிளகாய்ங்க, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 4 ஸ்பூன் கொத்தமல்லிங்க. இது போட்டுக்கலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. 10 நிமிஷம் வெந்துருச்சுங்க. திறந்து பார்க்கலாம். இதில் வந்துங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாங்க. இந்த சிக்கனில் வந்து மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு கட்டி விடுங்க. ஒரு மூடி விட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டு இந்த மசாலாலாம் கூட சேர்ந்து ஒட்டுக்க வெந்து விட்டுங்க. இதுக்கப்புறம் வந்துங்க நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேனுங்க. அதை ஊற்றிக்கலாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுனுங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். மணக்க அருமையான சுவையில் செட்டிநாட்டு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.